தேசியம் என்னப்பா இன்னைக்கு ஏதாவது சிறப்பான செய்திகள் இருந்தா சொல்லு கேட்போம். சிறப்பான செய்தி, தரமான செய்தி, மக்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்க. அப்படி ஒரு செய்தி ஒன்று வச்சிருக்கேன். சொல்லு சொல்லு. என்னன்னா, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தொடங்கி வைக்கிறதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிட்டாருல. எங்க தலைவர் யாருப்பா? மக்களுக்கு ஒரு திட்டத்தால நன்மை கிடைக்குது அப்படின்னா அதை அறிவிக்கிறதுல எங்க தலைவர் தாமதப்படுத்தவே மாட்டாரு, உடனே அறிவிச்சிருவாரு. அப்படி அறிவிக்கப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம். சூப்பர் ஜி, எப்படி ஜி இவ்வளோ ஃபாஸ்டா செயல்படுறீங்க? துரிதமா? ஆமா தம்பி, இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். அதாவது நீ சூரியவம்சம் படம் பார்த்திருக்கியா? அந்த படம் தான் தம்பி. அந்த படத்துல சின்ன வயசுல சரத்குமார் இருப்பார்ல, அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாரு. அந்த பொண்ணு நடந்து வந்துகிட்டு இருக்கையில கீழே முள்ளு இருக்கும் தம்பி. அந்த முள்ளுல அவ கால் வைக்கிறதுக்கு முன்னாடி கையை உள்ள விட்டு அந்த பொண்ணை காப்பாத்துவாரு. அதே மாதிரிதான் தம்பி நம்ம முதல்வர் அவர்களும் மக்களுடைய கண்ணீருக்கு கண்ணீர் அப்படியே கீழே கொட்டுதுன்னு வச்சுக்கோங்க. அது தரையில படுறதுக்கு முன்னாடி அவருடைய கையை நீட்டி அப்படியே அந்த கண்ணீரை தாங்கிடுவார் தம்பி. அந்த அளவுக்கு திறமை மிக்க ஒரு முதல்வர் தான் நம்ம முதல்வர். ரொம்ப சீக்கிரமா அறிவிச்சிட்டீங்க. என்ன ஒரு 60 வருஷம் லேட்டு, அவ்வளவுதான். 60 வருஷமா அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க, இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சது. ஆனா டைமிங் தானே கரெக்டா. ஆகஸ்ட் 20ஆம் தேதியில இருந்து அண்ணாமலை அவர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சிருந்தாரு. கரெக்டா ஆகஸ்ட் 17 அறிவிச்சிட்டீங்க பாத்தீங்களா? அதானே. என்ன நான் உங்களை பார்த்து பயப்படுறேன்னு சொல்றியாக்கும்? ஆமா, பின்ன ஆகஸ்ட் 17ஆம் தேதி தொடங்கி வைக்கிறதுக்கான காரணம் என்ன தம்பி? நாங்க 17ஆம் தேதி இந்த திட்டத்தை அறிவிச்சிருவோம், துவக்கி வச்சிருவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அண்ணாமலை 20ஆம் தேதி போராட்டத்தை அறிவிச்சாரு. அதாவது நாங்க தொடங்கி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவருக்கு பயந்துட்டு நாங்க தொடங்கி வச்சிட்டோம் அப்படின்னு ஒரு பில்டப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் பண்ணியிருக்காரு. அவரை பத்தி எங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்போ நீங்க அறிவிக்க போறதா முன்னாடியே தெரியுங்கிறீங்க? ஆமா. சூப்பரா இருக்குண்ணே, உருட்டு சூப்பரா இருக்கு. இப்படி உருட்டுனாதான் உங்ககிட்ட எல்லாம் பொழப்பு நடத்த முடியும்பா. நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. தேசியம், உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை தேசிய அளவிலான செய்திகள் தானே. நீ எதுக்கு தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள வர்ற? உன் எல்லைக்கு போப்பா, அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுப்பா. சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். எப்ப பாரு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கலன்னு பொய்யா சொல்லிட்டு சுத்துவீங்கல்ல. உங்களுக்கு தான் ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்காரு. இந்த வருஷம் எவ்வளவு ஒதுக்கி இருக்கோம் தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிறது தெளிவா சொல்லியிருக்காரு. அது கேட்டுக்க. பட்ஜெட்டில் தமிழ்நாடு ரயில்வே திட்டங்களுக்கு ரூபாய் 6362 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு 2009 முதல் 2014 ஆண்டு வரை காங்கிரஸ் அரசு ஒதுக்கியதை விட 7 மடங்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு. கடந்த ஆண்டு ரூபாய் 6080 கோடி தமிழ்நாட்டிற்கென ஒதுக்கப்பட்டுள்ளது. மத்திய ரயில்வே அமைச்சர் சொல்லியிருக்காருப்பா. பாத்தியா, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எவ்வளவு ஒதுக்குறாங்களோ அதை விட 7 மடங்கு ஒவ்வொரு வருஷமும் ஒதுக்கிட்டு இருக்காங்க மத்திய அரசாங்கம் நம்மளுக்கு. ஆனா திரும்ப நிதி ஒதுக்கல, தமிழ்நாடோட பேரை உச்சரிக்கல அப்படின்னு ஒரு நொண்டி சாக்கு சொல்லிக்கிட்டு நீங்க நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறீங்க. எப்பா இப்படி எல்லாம் ஒதுக்குறாங்கன்னு சொல்றாங்களே, அப்ப எதுக்குப்பா நம்ம ரயில்வே துறையில இத்தனை பிரச்சனை இருக்கு? நான் நேத்து கூட ஊருக்கு போனேன். அப்ப பார்த்தனா எல்லா ட்ரெயினுமே பாதியில பஞ்சராகி நிக்குதியா. அதுக்கு பஞ்சரை பார்க்க கூட ஒரு ஆளை நியமிக்க வக்கல. இவ்வளோ இதோ நீங்க ஒதுக்கி என்ன ஆக போகுது? இவ்வளவு நிதியை ஒதுக்கி போப்பாங்கிட்டு வேற ஏதாவது செய்தி சொல்லு. என்னடா உருட்டு, இதை விட நல்லா முட்டு கொடுப்பாங்களா இணைய ஊப்பிகள். சரி விடு, உனக்கு அவ்வளவுதான் கொடுக்குறாங்க போல. இப்போ அப்படியே இன்னொரு முக்கியமான செய்தி நாடு முழுக்க பேசுபொருளா மாறி இருக்கு, அதிர்வலையில் ஏற்படுத்தியிருக்கு. என்னன்னா, கொல்கட்டாவில் ஒரு டாக்டர் ரேப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அந்த போராட்டம் பெரிய போராட்டமா வெடிச்சிருக்கு, கைகளை மீறி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீதிமன்றம், கொல்கட்டா நீதிமன்றம் பதிவு பண்ணியிருக்காங்க. இது வன்முறையா மாறுற அளவுக்கு நீங்க ஏன் வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறத கொல்கட்டா போலீஸ், வெஸ்ட் பெங்கால் போலீஸ்க்கு கேள்வி கேட்டிருக்காங்க. 6000 பேர் கூட போறாங்கன்னு உங்களுக்கு தெரியாமையா இருக்கும். அப்படி தெரியாம இருக்கிற அளவுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கா வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிற சரமாரியா கேள்வி கேட்டிருக்காங்க. அப்படியாப்பா? ஆமா, எதுக்கு இந்த போராட்டம்லாம் நடக்குது? எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. நான் கூட டிவில எல்லாம் பார்த்தேன். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கேட்டு போராடுறாங்க. வர மருத்துவர்களுக்கு இனியும் பாதுகாப்பான சூழல் நிலவணும். நாடு முழுக்க இனியும் ஒரு பெண்ணு கூட இது மாதிரி அவல நிலை வரக்கூடாது அப்படிங்கிறத போராடிட்டு இருக்காங்க. ஆனா இதுலயும் இந்த இண்டி கூட்டணி பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க அரசியல் பண்ணிட்டே இருக்காங்க. என்னன்னா, வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி கவர்மெண்ட் இருக்கும்போது யாருக்காவது நடந்துச்சுன்னா மம்தா பானர்ஜி சரியாக கையாளுவாங்க, அதை அரசியல் ஆக்காதீங்க சொல்ற இண்டி கூட்டணி யூபியில் ஒரு ரேப் இப்ப சமீபத்தில் நடந்திருக்கு. அதற்கு யோகி ஆதித்யநாத் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுலயும் ஒரு அரசியல் பண்ணி என்னப்பா இது? ஆமாப்பா, நானுமே இந்த ரேப் கேஸை பத்தி கேள்விப்பட்டேன். அந்த டாக்டர் ரொம்ப பாவம்பா, அவங்களுக்கு கண்டிப்பா நீதி கிடைச்சே ஆகணும். இதுதான் எங்களோட கருத்துப்பா. ஆமா, ஸோ இதில் யாரும் அரசியல் செய்ய வேணாம், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கணும் தான் நாடு முழுக்க போராடிட்டு இருக்காங்க. விரைவில் நீதி கிடைக்கும் என்று நம்புவோம். ஆமாப்பா, நேத்து இந்த சுதந்திர தின விழா நடந்துச்சுல, அதுல மோடி அவர்கள் ரொம்ப நேரம் பேசினாரு. என்ன பேசினாரு? ஃபுல்லா இந்தியா இருந்துச்சு, ஒண்ணுமே புரியல. சுருக்கமா சொல்றேன், விரைவில் நாட்டுல ஒரே நாடு ஒரே தேர்தல் வரப்போகுதுப்பா. இது ஒண்ணு. ரெண்டாவது, யூனிஃபார்ம் சிவில் கூட அமல்படுத்த போறாங்க. இத்தனை நாட்களாக
மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு மதத்துக்கு கொண்டு சிறப்பான சட்டத்தை வச்சுக்கிறது எப்படி செக்யூலர் லாவா இருக்கும்? விரைவாக செக்யூலரான ஒரு சிவில் கோடு வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. விரைவில் அதுக்கான முன்னெடுப்புகளை எதிர்பார்க்கலாம். இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படின்னா பொது சிவில் சட்டம் தானே? ஆமா, பொது சிவில் சட்டம். எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லு. நீங்க எல்லாம் இதெல்லாம் கொண்டு வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். யாரதான் காப்பாத்த போறாங்க? உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், ஒரே நாடு ஒரே தேர்தல ஒரு காலத்துல கலைஞர் அவர்கள் உங்களுடைய தலைவரை ஆதரிச்சு எழுதியிருக்காரு. அப்படியா? அப்ப கரெக்டா தான் இருக்கும். சரிப்பா. அண்ணே, அன்னைக்கு நம்ம சோல ஜீரோ இஸ் குட்னு பேசிட்டு இருந்தோம்ல. ஆமாப்பா, நான் கூட ரோட்ல பார்த்தேன், போஸ்டர்லாம் ஒட்டியிருந்தாங்க. அது இன்னைக்கு ஒரு நல்ல பலன் கொடுத்துருக்குனே. என்னப்பா பலனு? அண்ணே, கடந்த 10 நாட்கள்ல சென்னையில எந்த விதமான 2 வீலர் ஆக்சிடென்ட்டும் நடக்கலண்ணே. அப்படியா? நல்ல விஷயம் தானப்பா. இதுக்கெல்லாம் காரணம் தமிழ்நாடு டிராஃபிக் போலீஸ் தான் சொல்றாங்க. அவங்க ஏற்படுத்தின விழிப்புணர்வு தான் இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்னப்பா சொல்ற? போலீஸ் யாரு கட்டுப்பாட்டுல இருக்காங்க? யாரு? நம்ம முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல. நம்ம முதலமைச்சரோட அறிவுரைப்படி தான் இதெல்லாம் செஞ்சிருப்பாங்க. அதனால இந்த நல்ல விஷயத்துக்கு காரணம் எங்க முதலமைச்சர்னு சொல்லுப்பா. அதே தமிழ்நாட்டுல தான் சட்ட ஒழுங்கு கொலை நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் உங்க முதலமைச்சர் கவனிக்க மாட்டாரா? ஏப்பா, மக்கள் தொகை எத்தனை பேர் இருக்காங்க? 6 கோடி பேருக்கு மேல இருக்காங்க. அத்தனை பேருக்கும் தனித்தனி போலீஸ் போட்டா பாதுகாக்க முடியும்? இந்த கொலை நடக்கிறதுனா அவங்களுக்கு இருக்கிற பர்சனல் ப்ராப்ளம்ப்பா. அதுக்கெல்லாம் முதல்வர் ஏதாவது பண்ண முடியுமா? இதுக்கு அவங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை இருந்தாலே போதும். முதல்வர்லாம் இதுக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஒரு நல்ல விஷயம் நடந்தா நீங்க கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறீங்க. இது கெட்ட விஷயம் ஆச்சுன்னா மக்கள் மேல பழைய போட்டுறீங்க. என்னன்னு இது? அப்படிதான்ப்பா பண்ணுவான். நீ உன் வேலையை பாருப்பா. வேற ஏதாவது செய்தி இருந்தா சொல்லு. அண்ணே, இந்த வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? வெளிநாட்டுக்கா? வெளிநாட்டுக்கெல்லாம் நான் எங்கப்பா போயிருக்கேன்? நான் இந்த தமிழ்நாட்டை தானே கிடையாது. தமிழ்நாட்டுக்காரங்களுக்குலாம் ஒரு வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு இருக்குண்ணே. என்னப்பா வாய்ப்பு? அண்ணே, நாகப்பட்டினம் வந்து டெய்லியும் ஸ்ரீலங்காக்கு ஒரு கப்பல் சேவை விட்டுருக்காங்க. கப்பலா? என்னப்பா கப்பல்னா ரேட்லாம் அதிகமா இருக்கும்லப்பா. அதுல எப்படிப்பா நம்ம போறது? ரேட்டெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி அதிகமான இல்லைண்ணே. ஜென்ரல் கிளாஸ்ல 5000 ரூபாய்க்கும் பிரீமியம் பேக்கேஜ்ல 8500 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க. அப்படியா? 5000 ரூபான்னா கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்கு. இது எதுக்காக விட்டுருக்காங்கன்னா ஆன்மீக சுற்றுலாக்காகவும் பொழுதுபோக்கு சுற்றுலாக்காகவும் விட்டுருக்காங்க. அப்படியா? நானும் ஆட்டோ ஓட்டி கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுட்டு போலான்னு இருக்கேன். பாப்போம். ஆமாண்ணே, கப்பல்ல போறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஆமா. என்ன உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? என்ன விஷயம்ப்பா? திரைப்படத்திற்கான நேஷனல் அவார்ட்ஸ் அறிவிச்சிருக்காங்க. நேஷனல் அவார்ட்ஸா? என்னென்ன படத்துக்கு கொடுத்துருக்காங்க? அண்ணே, சிறந்த ஹீரோக்கு காந்தாரா படத்துல நடிச்ச ரிஷப் செட்டி கொடுத்துருக்காங்க. சரி. அண்ணே, சிறந்த ஹீரோயினுக்கு திருச்சி தம்பலம் படத்துல நடிச்ச நித்யா மேனன் கொடுத்துருக்காங்கண்ணே. சரி. அண்ணே, பொன்னியின் செல்வன் 4 நேஷனல் அவார்டை வின் பண்ணியிருக்கேன். 4 அவார்டா? என்னென்ன விருதுப்பா வாங்கியிருக்கு? பெஸ்ட் மியூசிக் டைரக்டர், பெஸ்ட் சவுண்ட் டிசைனு, பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி, பெஸ்ட் ஃபிலிம்னே. ஓஹோ, இவ்வளவு விருது வாங்கியிருக்கு. பரவாயில்லப்பா, மணிரத்னம் சாதிச்சிட்டாருப்பா. ஆமா தம்பி, வழக்கமா தேசிய விருதுனாலே அது வந்து வடநாட்டு நடிகர்கள் தான் அதிகமா வாங்குவாங்க. ஆனா இந்த வட்டம் பாத்தியா, நிறைய தென்னிந்திய திரைப்படங்கள் வந்து வாங்கியிருக்கு. முக்கியமா தமிழ் படங்கள் நிறைய விருது வாங்கியிருக்குப்பா. அது மட்டும் இல்லாம KGF 2 படத்துக்கான ஆக்ஷன் கொரியோகிராஃபர் நம்ம அன்பறிவு, அவரும் தமிழ்நாட்டுக்காரர் தான். அவரும் இந்த இதுல ஜெயிச்சிருக்காருனே. அப்படியா? சந்தோஷம்பா, நல்ல விஷயம். அவங்களோட திறமைக்கு ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பாராட்டிக்கணும் அவங்கள. அண்ணே, வண்டி எடுங்கண்ணே, போலாம். எங்க தம்பி போனோம்? என்ன விஷயம்? அண்ணே, ராஜ்பவன் போங்கண்ணே. ராஜ்பவனா? என்னப்பா ராஜ்பவன்ல மீட்டிங்லாம் நேத்தே முடிஞ்சு போச்சே. நேத்தே முடிஞ்சிருச்சா? ஆனா இன்னும் உங்க ஆளுங்க போலையாமா. என்ன தம்பி இப்படி சொல்ற? சும்மா கிண்டல் பண்றதுக்கு ஒரு அளவு இல்லையா உனக்கு? அண்ணே, பின்ன என்னண்ணே, போக மாட்டாருன்னீங்க. கடைசியில நேத்து எல்லாருமே இருக்கிறாங்க. முதல்வர் ஸ்டாலின்ல இருந்து துரைமுருகன், அப்பாவு, ஐபிரிசாமி, KKSSR ராமச்சந்திரன், KNRன்னு எல்லாருமே போய் அங்க டீ குடிச்சுக்கிட்டு இருக்கீங்களேண்ணே. என்னண்ணே கூத்துது? இல்லப்பா, மத்திய அரசோட திட்டங்களை வந்து அப்படியே கேட்டு பரலான்னு தான் போனோம். ஆனா நீ இப்படி பேசுவேன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த திட்டமெல்லாம் இன்னைக்கு தான் கொடுக்குறாங்களா? போன வருஷம் கலந்துக்கல. ஏதோ RN ரவி அவர் வந்து நீட்டுக்கு எதிர்பார்க்கிறாரு, அதனால நாங்க கலந்துக்க மாட்டோம்னு சொன்னீங்களே. என்னன்னா இப்படி திடீர்னு பல்ட்டி அடிச்சு விட்டீங்க? பல்ட்டிலாம் அடிக்கலப்பா, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்பா. ஏன்பா இப்படி கேள்வி கேட்கிற? பரவாயில்லண்ணே, அதிமுக கூட பரவாயில்ல. வரேன்னு சொல்லிட்டு கடைசியில ஜெயக்குமார் மட்டும் தான் போயிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கல. ஆனா நீங்க போய் டீ குடிச்சீங்க பாருங்கண்ணே, ரொம்ப மோசண்ணே. சரி தம்பி, எங்க கதையை விடு. வேற யாரெல்லாம் பங்கேற்றாங்க அதான் சொல்லு. ஆனா நேற்று பாஜக சார்பில் பாத்தீங்கன்னா வந்து கருணாகரன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தேமுதிக சார்பில் வந்து பிரேமலதா விஜயகாந்த், சுதீஷ், பாமக சார்பில் GK மணி அப்படின்னு எல்லாருமே போயிருக்கிறாங்கண்ணே. ஆனா பரவாயில்லண்ணே, உங்க திமுகவுடைய கூட்டணி கட்சி யாருமே கலந்துக்கல. ஆமாப்பா, அவங்க எல்லாம் வீட்லயே டீ போட்டு குடிச்சுக்கிட்டாங்களாம். நாங்க தான் போய் ஒரு அரசு விழா அப்படிங்கறனால கலந்துக்கிட்டோம். சரிண்ணே, அவங்களுக்கு டீ போட்டு குடிக்கிறாங்கல்ல வீட்டுல. உங்க வீட்டுல என்ன டீ தூள் இல்லையா, பால் இல்லையா? இப்படி கேள்வி கேட்கறானே. ஐயோ தம்பி, வேற ஏதாவது செய்திகள் நடந்துச்சு? அந்த அதிமுக செயற்குழு கூட்டம்லாம் நடந்துச்சு, அதை பத்தி ஏதாவது செய்திகள் இருக்கா? ஆனா பரவாயில்லண்ணே, எது திமுக எதிர்ப்பா வந்தாலும் டப்புன்னு அதிமுக பக்கம் தாவறீங்கல்ல, அந்த விஷயம் பரவாயில்லண்ணே. ஆமாண்ணே, இன்னைக்கு அதிமுகவுடைய செயற்குழு கூட்டம் நடந்தது. திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தது. போன மாசம் என்னடான்னா பாஜகவுடைய செயற்குழு கூட்டம். இந்த மாசம் ஆகஸ்ட் 11ஆம் தேதி பாஜகவுடைய மாநில நிர்வாகிகள், மண்டல் தலைவர்கள் ஆலோசனை கூட்டம்னு இப்படி கூட்டமா நடக்குதுன்னு. இன்னும் எலெக்ஷனுக்கு 18 மாசம் இருக்குது. எல்லா கட்சிகளும் என்னன்னா இவ்வளவு சீரும் சிறப்பமா வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா தம்பி, எங்களுக்கு கூட்டம் இன்னைக்கு
நடந்துச்சுல, அதுல எங்க தலைவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நான் வந்து மாவட்ட செயலாளர்கள்லாம் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உங்க மேல நிறைய புகார்கள் வருது, நான் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காருப்பா. அது மட்டும் இல்லாம நான் வந்து அமெரிக்காவுக்கு போனாலும் கட்சி நடவடிக்கைகள்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். அதனால நீங்க சிறப்பா செயல்படணும். 2026 தேர்தல்ல 200 இடங்கள்ல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழியை கொடுத்திருக்காருப்பா. அண்ணே ஆமாண்ணே, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாச இறுதியில வெளிநாடு போறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வரா ஆகுவாரா அப்படிங்கறதானே ஒரு திமுக காரங்க கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்குது. ஆனா இப்ப நமக்கு வரக்கூடிய செய்தி என்னன்னா, ஒரு திமுக காரர்கிட்ட பேசினேன். அவர் என்ன சொல்றாரு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்கிட்டே போய் சொல்லிட்டாங்களா, இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதல்வரான எதிர்க்கட்சிகளை எதிர்த்துப்பாங்க, அதனால கூடிய விரைவில் ஆக்காதீங்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்களானே. அதனால லைட்டா திமுக காரங்களா கொஞ்சம் அப்செட்ல இருக்காங்களாமனே. ஆமாப்பா, எனக்குமே கொஞ்சம் அப்செட்டா தான் இருக்கு. அவர் வந்தா வேற ஏதாவது நல்லது நடக்கும். சரி அண்ணா, அதிமுக செயற்குழு கூட்டம் பாத்தீங்களா? இன்னைக்கு எல்லா நியூஸுமே இன்னைக்கு அதிமுக வந்து பிரளய வெடிக்கும், அது நடக்கும் இது நடக்கும், எஸ்பி வேலுமணிட்ட 50 எம்எல்ஏ இருக்கிறாங்க, இன்னைக்கு பெரிய பிரளயம் உண்டாகுனாங்கண்ணே. ஒண்ணுமே ஆகலண்ணே. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு சூப்பரா நடத்தி விட்டாராமே செயற்குழுவை. ஆமாப்பா, அது மட்டும் இல்லாம நான் வந்து வியூகம் வகுக்க போறேன், அந்த வியூகத்தின் படிதான் 2026 தேர்தல் நடக்கணும்னு சொல்லிட்டாரு. நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு இதுல தீர்மானம் போடுவாங்க அப்படிலாம் நினைச்சாங்க. ஆனா எங்க பங்காளி எப்படி பாத்தியா, நாங்க பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லண்ணே, ஷாக்கிங் என்னன்னா பாஜகவுக்கும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, திமுகவுக்கும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிமுக இன்னைக்கு 9 தீர்மானம் போட்டிருக்காங்க. அதுல ஒரு தீர்மானம் வயநாடு இருக்குது இல்ல, வயநாட்டுல அந்த வெள்ளம் வந்ததுக்கு அதை தேசிய பேரிடரா அறிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்கண்ணே. இதைத்தான் ராகுல் காந்தி தொடர்ச்சியா குரல் கொடுத்துட்டு வர்றாரு. அதனால இவங்க பாஜக எதிர்க்கிறனால ஒருவேளை காங்கிரஸும் அதிமுகவும் கூட்டணி போகுமாங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை எழுந்திருக்குன்னா பாத்துக்கோங்க. அப்படியா? காங்கிரஸ் எங்க கூட தானே இருக்காங்க, எப்படி நம்ம பங்காளி கூட? இப்பதானே கார்த்தி சிதம்பரம் செல்வ பிறந்தக்கு எல்லாம் காமராஜர் ஆட்சியை கொடுக்கணும்னு திமுக எதிராக பேசிட்டு இருக்காங்கல்ல. ஒருவேளை அப்படிக்கு இது மாறுறாங்களோங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வருதுன்னா எல்லாத்துக்குமே. ஆமா தம்பி, போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் உஷாரா இருக்கணும் எங்க கட்சிக்காரங்க. ஏன்னா சரி, இன்னும் நிறைய தீர்மானம் போட்டிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டா, தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லை, மின் கட்டணம் நீங்க உயர்த்தி இருக்கிறீங்க, அதை ரத்து பண்ணணும். அதுக்கப்புறம் மீனவர பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருக்குது. இது மாநில அரசும் கண்டுக்க மாட்டேங்குது, மத்திய அரசும் கண்டுக்க மாட்டேங்குது. நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய முதலீடுகள்லாம் அண்டை மாநிலத்துக்கு போயிருது, அதையும் நீங்க வந்து என்னன்னு பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தீர்மானம் போட்டுட்டாருன்னு. இன்னொரு மிக முக்கிய தீர்மானம் என்னன்னா, 2026 எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற முடிவு தான் கரெக்ட். அவர் எந்த பக்கம் கூட்டணி போறாரோ அதைத்தான் நீங்களே வந்து பயணிக்கணும் அப்படின்னு வேற சொல்லிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி ஆரம்பத்துல இருந்து ஒரு 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போடணும்னு சொல்லிட்டு இருக்கிறாருல, அதுக்குமே வந்து எல்லா மாநில நிர்வாகிகளும் ஒத்து போன மாதிரி செய்தி வருதுன்னு. அப்படியாப்பா? இதே தானப்பா எங்க கட்சிக்காரங்களும் சொல்றாங்க. ஒருவேளை 2 பேரும் காப்பி அடிச்சு பரிச்சு எழுதுறாங்களோ அப்பா சொல்ல. ஆனா அவர் சொல்றாரு பாருங்க, எங்களுக்கு எடப்பாடி இருக்கிறவர் தான்ப்பா எங்களுக்கு நல்லது. ஏன்னா இதனால? ஆமாப்பா, அப்பதானப்பா நாங்க ஈஸியா ஜெயிக்க முடியும். ஓகே, அதனால எடப்பாடி பழனிசாமி தான் உங்களுக்கு தேவைங்கிறீங்க. ஆமா ஆமா. அது மட்டும் இல்லாம ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா அம்மா இவங்களெல்லாம் கட்சிக்குள்ள இணைக்கிறதுக்கு இன்னைக்கு தீர்மானம் போடப்படும்னாங்க. ஆனா எதுவுமே நடக்கலன்னு. ஒரு 4-5 வருஷமா என்ன நடந்ததோ அதான் திரும்பி நடந்துருச்சு. எடப்பாடி பழனிசாமியோட கை இப்போ ஓங்கிருக்குன்னு சொல்றாங்க. ஆமாப்பா, அவர் கை ஓங்கினாதான் எங்க கை ஓங்கும். தம்பி, எங்க தலைவர் வந்து அமெரிக்காவுக்கு போறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த அண்ணாமலை இருக்காருல்லப்பா, அவர் எப்பப்பா லண்டனுக்கு போவாரு? ஏன்னா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க போல. ஆமாப்பா, ஒரே குடைச்சலா இருக்குப்பா. எப்ப பார்த்தாலும் எங்க கட்சிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு வினை இழுத்து வச்சுக்கிட்டே இருக்காரு. என்னண்ணே, நேத்து 2 பேர் எல்லாம் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க, குடைச்சலா இருக்குங்கிறீங்க. அது எங்களுக்கு தான்ப்பா தெரியும், உனக்கு தெரியாது. சரி அண்ணா, இதை கேட்டுக்கங்க. இந்த மாசம் ஆகஸ்ட் 28 அண்ணாமலை லண்டன் போறார் இல்லையா? இப்ப வந்து அண்ணாமலை லண்டன் போயிட்டு அவருடைய பயண திட்டம் எல்லாம் இப்ப வெளியே வந்திருக்குது. அதுல செப்டம்பர் 2 இருந்து நவம்பர் 15 வரைக்கும் தான் அவருடைய பயண திட்டம் இருக்கு. 2.5 மாசம் தானே இருக்குது. அதனால அண்ணாமலையே அதுல நீடிக்கலாமா, இல்ல ஒரு புதுசா ஒரு செயல் தலைவர் யாராவது பாஜக சீனியர் இருப்பாங்களா, அவங்கள வச்சு பாத்துக்கலாங்கிற மாதிரி வந்து பேசியிருக்கிறாங்களாமா. தம்பி, வேற யாரையாவது தலைவரா போட சொல்லுப்பா. இவரே எப்படிப்பா அங்கேயும் போய் இங்க பார்க்க முடியும்? ஆனா அதுல 2.5 மாசம் தானே அவர் வெளியே போறாரு. அந்த பயண திட்டமே 2.5 மாசம் தான் இருக்குது. அதனால வெளிநாட்டுல இருந்தாலும் அண்ணாமலை அப்படியே வீடியோ கான்பரன்சிங் அது இதுன்னு வந்து நிர்வாகிகிட்டலாம் பேசிட்டு அப்படியே ஓட்டிடுற மாதிரி தானே சொல்றாங்க. தம்பி, எடப்பாடி பழனிசாமியை மாத்தாம இருக்கிறது எங்களுக்கு நல்லது, அதே மாதிரி அண்ணாமலையை மாத்துறது எங்களுக்கு நல்லது. எங்களுக்கு நல்லதே நடந்தா நல்லா இருக்கும் தம்பி. ஆனா நடக்க மாட்டேங்குதே, அவரே தானே தலைவரா இருக்காரு. ஆனா அப்ப அடுத்த கட்சியில யாரு தலைவரா இருக்கிறாங்க, தலைவரா இல்லங்கிறத பொறுத்துதான் உங்களுடைய வளர்ச்சியா? அப்ப நீங்களே எது வளரலையானே? இல்லப்பா, என்ன இருந்தாலும் அவங்க எல்லாரும் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து அரசியல் பண்றோம். அப்ப அவங்க கட்சியில ஏதாவது மாற்றங்கள் நடந்தா அதை நம்ம பாதிக்கும்ல, அதனால சொன்னேன், வேற ஒண்ணும். அடுத்த கட்சியே நம்பிக்கிட்ட எப்படின்னா 200 சீட்டு ஜெயிக்க முடியும்? இது கொஞ்சம் ஓரா இல்லையா? நீ பாரு, நீ வேணா பாரு 200 சீட்டு ஜெயிக்கிறோமா இல்லையான்னு. தேர்தல் டயத்துல உனக்கு தெரியும் இதெல்லாம். பார்வையாளர்களுக்கு வணக்கம். நாங்க போன எபிசோட்லயே சொல்லியிருந்தோம், உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, அதை நாங்க வாசிச்சு அதுக்கு பதில் சொல்றோம் அப்படின்னு. ஸோ அந்த வகையில முதல் கமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நரசிம்மன் ராமசாமி,
மிகவும் பிரமாதம், நகைச்சுவையுடன் கூடிய விமர்சனம், இதுவரை யாரும் செய்யாத ஒன்று, பங்கு பெற்ற அனைத்து இளைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள், பொலிட்டிக்கல் சட்டைரிசம் என்று சொல்லக்கூடிய நையாண்டி, யார் மனதையும் புண்படுத்தாத விதம் பாராட்டுக்குரியது, தொடரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து இந்த மாதிரியான ஷோ நாங்க பண்ணிருக்கோம். நீங்க உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்தாக டாக்டர் உமா மகேஸ்வரி ரமேஷ் அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க நம்மளுடைய சேனலோட மெம்பர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங். இப்படி பண்ணீங்களா சீசன் 2 த தீம் அண்ட் த கான்ஷியஸ் எஃபர்ட் ஆஃப் கேரிங் ஆன் a casual talk of the boys traveling in auto with the auto driver is wonderful. The content and its development too is good. All the best to the complete team. Thank you so much. உங்களுடைய வாழ்த்துக்கு. என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்களா? அது தெரிஞ்சா எதுக்குப்பா நானே ஆட்டோ ஓட்ட வர்றேன்? நானே ஒரு அரியர் வச்ச ஆட்டோக்காரன் தானே. அதுல சொல்லியிருந்த ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சது. இது சூப்பர், ஆமா, வண்டர்ஃபுல், அதெல்லாம் புரியுதா? ஆமா, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் சொல்லிடுவோம். ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து இன்னொரு கமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் டாப் கமெண்டா இருக்கு. 40 பேர் லைக் பண்ணிருக்காங்க இந்த கமெண்ட்டை. சோ அந்த கமெண்ட்டை பண்ணவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுந்தர்ராஜன் வேலாயுதம். சூப்பர் தம்பிகளா, ராஜவேல் நாகராஜ் ஒரு நல்ல வெளிப்படையான நபர். அவர் பதிவுகளுக்காக தொடர்ந்து பார்த்து வருகிறேன். உங்கள் நிகழ்ச்சி மிகவும் அருமையாக உள்ளது. வாழ்க வளமுடன், வளர்க நீங்களும் உங்கள் குழு மற்றும் சேனல். நன்றி. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத் என்று குறிப்பிட்டிருக்கார். ஆமா அதானே? ஆமா ஆமா அப்படிதான் குறிப்பிட்டிருக்காங்க. சுந்தரராஜன் சார், நீங்க சொன்ன கமெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. சோ தொடர்ந்து உங்களுடைய கமெண்ட்டுகளை வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. உங்களுடைய விமர்சனங்களும் நீங்க தெரிவிக்கலாம். அதை வந்து நாங்க வந்து அடுத்தடுத்த எபிசோடுகள்ல வாசிச்சு அதுக்கான பதில்களை சொல்ல இருக்கோம். இன்னொரு ரிக்வெஸ்ட், உங்களுடைய பெயரையும் நீங்க எந்த ஊர்ல இருந்து கமெண்ட் பண்றீங்க அப்படிங்கிறதையும் கூடவே சேர்த்து போட்டீங்க அப்படின்னா அதை வாசிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா சில பேர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா குழப்பமா இருக்கு. இந்த எபிசோட் பத்தியும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அதை அடுத்த எபிசோட்ல நாங்க உங்களுக்காக வாசி காட்டுறோம். அதிகமானவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய ரீச் இருந்தா எங்களுக்கும் அது ஒரு உத்வேகத்தை கொடுக்கும், செய்வீர்கள் என்று நம்புறோம். மீண்டும் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.